அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7ல் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் 6 போட்டிருக்கோம், அது நம்ம சேனலில் இருக்குமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இயல் 7க்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு 1 வேர்டுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து இரண்டாவது, காலத்தினால் செய்த நன்று சிறிதெனும் ஞானத்தின் மாலை பெரிது. இக்கூற்றோட ஈற்று சீரோட வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிறப்பு குறிச்சிக்கோங்க. அடுத்து விடுபட்ட இடத்துக்கான விடை கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆவண ஆப்ஷன் இனமும் மொழியும். அடுத்து நான்காவது, பெரியார் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது டேஸ். ஆன்சர் ஈயன ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அ ஆ இ அனைத்தும். அடுத்து 5, போக்குகள் என்ற சொல்லின் பகுதி. ஆன்சர் போக்கு, இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம குருவினாக்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் நமக்கு 154ஆம் பக்கம் இருக்குது. புக்கில் 154ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதில் பகுத்தறிவுன்னு சொல்லி இருக்கா. அதில் 3வது லைன்லேருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க. எச்செயலும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து பகுத்தறிவாகவும் இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள், மூவரிசை சீரில் அமைந்த பெயர்கள் 2 எழுத சொல்லியிருக்காங்க. நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படி எழுதிக்கோங்க. வசந்தவல்லி திருவள்ளுவர், வசந்தவல்லி திருவள்ளுவர். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 158ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 158ஆம் பக்கம் நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்களே, அதில் லாஸ்ட்டு இந்த 2 லைன் குறிச்சிக்கோங்க. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை இப்படின்னு சொல்லி இந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் எழுதணும். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் வாய்ப்புக்காக காத்திருக்கும் திறமையுடைய இளைஞர்களுக்கு பூமி பாரமில்லை என்று கவிஞர் வைரமுத்து கூறுகிறார். நான் அப்போ ஒரு பாடலை 2 லைன் குறிக்க சொன்னோம்ல, அந்த 2 லைன் குறிச்சிட்டு நான் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தான், பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 4ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர். யசோதர காவியத்தின் பாட்டுடைய தலைவன் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் எப்படி எழுதணும்னா, யசோதர காவியத்தின் பாட்டுடைய தலைவன் எழுதிக்கோங்க. அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன். யசோதர காவியத்தின் பாட்டுடைய தலைவன் அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன். இதுதான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 164ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 164ஆம் பக்கம் நமக்கு அசைன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் 3வது லைன் பாருங்கள். நேரசை நிறையசை என அசை இரு வகைப்படும் எழுதிக்கோங்க. இல்லாட்டி அசை நேரசை நிறையசை என இரு வகைப்படும். அந்த இதுன்னு இருக்கலாம், இதுன்னு அடிச்சுட்டு அசை நேரசை நிறையசை என இரு வகைப்படும் சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிறுவினா 157வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 157ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு கற்பவே கற்றபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பேரா இருக்கா, அதில் பொருளாதார தன்னிறைவுன்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 4வது லைன். அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரை குறிச்சிக்கோங்க. முறையிலும் நடத்த வேண்டும் என்றார். அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது சிறுவினாக்கான ஆன்சர் 160வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 160ஆம் பக்கம் எடுத்துட்டிங்களா, அதில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவுமே குறிச்சிக்கோங்க. சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நாம் ஒரு செயல்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து நன்னெறியினை காக்க வேண்டும். அது வரைக்கும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா 3வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்து சிறுவினா 4வது கொஸ்டின். ரெண்டுக்குமே ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என்ன செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் சிறுவினா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஞ்சம் வீடியோவை பார்த்து ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து சிறுவினா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இது சிறுவினா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதையும் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு பின்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெடுவினா கொடுத்துருக்காங்க. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் வலியுறுத்த சீரமைப்புகளை எழுதுக. அதுவும் அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கு, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெடுவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். முதல் 155ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பாயிண்டாக வரும். நான் சொல்கிற பாயிண்ட் அப்படியே குறிச்சிக்கோங்க. முதல் பாயிண்ட் மொழி இலக்கியம் சொல்லியிருக்கா, அதில் 3வது லைனில் இந்தியாவிலேயும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து அது முடிவு வரை குறிச்சிக்கோங்க. முதல் பாயிண்ட் இது.
அடுத்து 2வது பாயிண்ட் அடுத்த பக்கத்தில் திருக்குறள் எழுத்து சீர்திருத்தம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே திருக்குறள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து அந்த 5வது லைன் வரை குறிச்சிக்கோங்க, கருதினார் வரை குறிச்சிக்கோங்க. 2வது பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட்டு அதே பக்கத்தில் எழுத்து சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்களா, அதில் இந்த பேரால ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொழி என்பது, அதிலிருந்து அந்த பேரா முயற்சியும் பெரியார் மேற்கொண்ட அது வரை குறிச்சிக்கோங்க. அடுத்து 4வது பாயிண்ட் அது கீழே தான் இருக்குது, உயிரெழுத்துக்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றால் இருக்குது பாருங்கள், அது வரை குறிச்சிக்கோங்க. 4வது பாயிண்ட்டு. அடுத்து நமக்கு 5வது பாயிண்ட் அது சைடில் இருக்குது பாருங்கள், சைடில் வந்து பெரியாரின் இக்கருத்தின் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. இது வந்து 5வது பாயிண்ட். மொத்தம் நமக்கு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கோம், அதை அப்படியே பார்த்து நல்லா குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு 2வது நெடுவினா கொடுத்துருக்காங்க, இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இருக்குது, நீங்கள் வந்து புக்கில் எதையும் படிச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம கொடுத்துருக்கதையும் அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இதை நீங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம இயல் 7க்கான பார்ட் 1 வீடியோ இது, பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.